ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இயேசுவை நோக்கி என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். இம்மட்டுமாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவை நோக்கி என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் உம்மை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் உடைய கிருபையை குறித்து நாங்கள் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட உடைய கிருபையை குறித்து தியானிக்க உடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியான பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தொடர்ச்சியாக நாம் தேவ கிருபையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட அதே தேவ கிருபையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். 13வது சங்கீதம் 5வது வசனம் இப்படியாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது: நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய அனுபவத்தில் இருந்து ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அது என்ன என்று சொன்னால், கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கின்ற பொழுது தேவ கிருபை நம்மை தாங்குகிறது, வழிநடத்துகிறது, ஆசீர்வதிக்கிறது. ஆம், அந்த கிருபையின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். தாவீது தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக இந்த வார்த்தைகளை அங்கே எழுதி வைத்திருக்கிறார். கிருபையின் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த கிருபை நமக்கு உரிமையான ஒன்று அல்ல. ஏனென்றால், இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுவதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போமானால், கிருபையை பெற்றுக்கொள்ளுவதற்குரிய தகுதி நம்மிடத்திலே இல்லை என்பதுதான் உண்மை. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய அளவில்லாத அன்பினாலே இந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். காலையிலே நாம் விழித்து எழுகிறோம் என்று சொன்னால், அது நம்முடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ கிருபையினாலே என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற பல காரியங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, செய்திகளிலே கேட்கின்ற பொழுது, பத்திரிகைகளிலே வாசிக்கின்ற பொழுது, மிகவும் மோசமான இந்த உலகத்திலே, பாடு நிறைந்த இந்த உலகத்திலே நாம் உயிரோடு காணப்படுகிறது தேவ கிருபையினால் மட்டுமே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஒவ்வொரு நாளும் காலையிலே தேவ கிருபை புதிதாக இருக்கிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாளிலே தாவீதினுடைய அனுபவத்திலிருந்து நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த கிருபையின் மேலே நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். அதைத்தான் தாவீது அங்கே எழுதி வைத்திருக்கிறார். கிருபையின் மேலே நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருத்தல் என்றால் என்ன? கிருபையின் மேல் நம்பிக்கை வைப்பது என்பது என்ன? இதை குறித்து நாம் சற்று வேத வசனங்களின் அடிப்படையிலே ஆழமாக தியானித்தோம் என்று சொன்னால் ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். சற்று நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த உலகத்திலே நாம் மாம்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாம்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே நம்மை போலவே மாம்சத்தின் அடிப்படையில் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே அவதரித்தார், மனிதனாக பிறந்தார்.
அதைத்தான் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை, தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தை, தேவனாயிருந்த அந்த வார்த்தை மாம்சத்தின்படி மாம்சமாகி இந்த உலகத்திலே அவர் வந்து பிறந்தார். அதைத்தான் 14வது வசனம் சொல்கிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆதியிலே சகலத்தையும் உண்டாக்கின அந்த வார்த்தை, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே அனைத்தையும் உண்டாக்கினார். அந்த வார்த்தை மாம்சமாகி, அடுத்த வார்த்தை ரொம்ப சிறப்பான ஒரு வார்த்தை, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்படியானால் அந்த கிருபை எது என்று பார்க்கும் பொழுது, இந்த வசனத்தின் அடிப்படையிலே கிருபை எது என்றால், தகுதியற்ற நமக்கு தேவன் தருகின்ற மிகப்பெரிய ஒரு பரிசு, அதுதான் கிருபை. அந்த பரிசை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தகுதி இல்லை. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய இரக்கத்தின் அடிப்படையிலே, மன உருக்கத்தின் அடிப்படையிலே கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனோம். தேவன் நம்மோடு வாழக்கூடிய அந்த கிருபையை இழந்து போனோம். ஆனாலும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மோடு கூட வந்து வாழ்வதற்கு வந்தார் என்று சொன்னால், அது தேவனுடைய அந்த மகா பெரிய இரக்கம். அந்த இரக்கத்தின் காரணமாக இயேசு கிறிஸ்துவே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்படியானால் கிருபை எது என்று கேட்டால் வேறொன்றுமில்லை, இயேசு கிறிஸ்து தான் கிருபை. நமக்கு அருளப்பட்ட ஒரு கிருபை, தேவ கிருபை. இந்த உலகத்திலே மனிதனாக, மனுஷகுமாரனாக அவதரித்து வந்தார். அப்படியானால் அந்த கிருபையின் மீது நம்பிக்கையாய் இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிருபை இன்னும் யோவான் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசித்து பார்ப்போமானால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஆம், கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அப்படியானால் அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டது, குமாரனாக, மனுஷகுமாரனாக அவர் கொடுக்கப்பட்டது கிருபையினாலே கொடுக்கப்பட்டது. தேவ கிருபை இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திலே கடந்து வந்தது. அந்த கிருபையின் மேலே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற பொழுது 2 தீமோத்தேயுல 1வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் என்ன சொல்கிறார் என்றால், அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். எது நிமித்தம்? நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் பிரஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அப்போஸ்தலனாக, போதகனாக, பிரசங்கியாக தேவனாகிய கர்த்தர் இந்த பவுலை அழைத்தார். அந்த அழைப்பு நிமித்தம் அவர் சொல்றார், நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்று சொன்னால், இந்த பவுல் மிகவும் வைராக்கியம் உள்ளவர், பக்தி வைராக்கியம் உள்ளவர். அதனால்தான் இயேசுவை கிறிஸ்து என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்களையெல்லாம் துன்பப்படுத்துவது அது மத அடிப்படையிலே மிகவும் சிறந்தது. அதுதான் பக்தி என்கின்ற ஒரு வைராக்கியம் இந்த பவுலினிடத்தில் இருந்தது. அதனால்தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவினாலே சந்திக்கப்பட்ட பின்னர் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வசனம்? பிரசங்கியாக, அப்போஸ்தலனாக, போதகனாக நியமிக்கப்பட்டார். அதுதான் இந்த பவுலை குறித்து தேவனாகிய கர்த்தர் வைத்திருந்த அந்த இந்த பவுல் எப்படி வர வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அதுதான் நியமிக்கப்பட்ட வாழ்க்கை முறை. பவுலுக்கு பிரசங்கியாக இருக்க வேண்டும், போதகனாக இருக்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் அப்போஸ்தலனாகவும் இருக்க வேண்டும். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு இந்த 3 காரியங்களையும் தன்னுடைய தரிசனத்தின் அடிப்படையில் இந்த 3 காரியங்களையும்
நிறைவேற்ற முற்படுகின்ற பொழுது அந்த பவுலுக்கு ஏற்பட்ட காரியங்கள், அதைத்தான் அவர் 12வது வசனத்தில் சொல்கிறார். நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். அது நிமித்தம் தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கை கொண்டு இந்த உலகத்திலே பிரசங்கியாக, அப்போஸ்தலனாக, போதகனாக அவர் வாழ ஆரம்பிக்கும் பொழுது பாடுகளை அனுபவிக்கிறார். ஆனாலும் பாருங்க, ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்கிறார். நிறைய பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, மரணம் நெருங்குகின்ற சூழ்நிலைகள் உண்டு. ஆனாலும் எதை குறித்தும் நான் வெட்கப்படுகிறதில்லை. அதான் சொல்றார், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால், அதுக்கு காரணம் என்ன என்றால், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஆம், நான் விசுவாசித்திருக்கிறவர், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இந்த உலகத்திலே மனுஷனாக அவதரித்து வந்தவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். அவர் மீது நான் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை எவ்வளவு பெரியது. எனவே நான் வெட்கப்படுகிறதில்லை. என்ன சொல்லுகிறார்? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். ஆம், மரண பரியந்தம் எனக்கு பாடுகள் இருந்தாலும் அந்த பாடுகளை தாங்கி அதையும் தாண்டி கடந்து செல்வதற்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, அவருடைய கிருபை என்னோடு கூட உண்டு. அந்த இயேசு கிறிஸ்து, அவர் எனக்கு கிருபையாக அருளப்பட்டவர், அவர்தான் கிருபை. அந்த கிருபையை நான் விசுவாசிக்கிறேன். எனவே நான் வெட்கப்படுகிறதில்லை. என்னுடைய மரண பரியந்தம் நான் அவர் எனக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில், அது மரணமானாலும் அது ஜீவனானாலும் அது எதுவாக இருந்தாலும் சரி, நான் எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையாக நான் ஓடுவேன். ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிற கிருபை, நான் விசுவாசித்திருக்கிற இயேசு கிறிஸ்து அவ்வளவு உன்னதமானவர், மேன்மையானவர், மகிமையானவர், வல்லமையுள்ளவர். எனவே இந்த உலகத்தின் பாடுகள் எதுவும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. காரணம், இயேசு கிறிஸ்து என்கின்ற கிருபையை நான் நம்பி இருக்கிறேன். அவரிடத்திலே நம்பிக்கை வைக்கும் பொழுது ஒரு பொழுது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. அதனால தான் தாவீது சொல்லுவார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறேன். ஆம், அந்த தாவீதினுடைய அனுபவம், இந்த பவுலினுடைய அனுபவம் நமக்கு வேண்டும். தேவ கிருபை நம்மிடத்திலே விளங்க வேண்டுமானால், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராகிய அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறதே. அந்த கிருபையின் மீது நம்பிக்கை வைத்தோமானால் இந்த உலக பாடுகள் நம்மை ஒன்றும் செய்யாது. இந்த பாடுகளை கடந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் முன்னேறி செல்ல ஆண்டவர் நமக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுப்பார். அந்த கிருபையின் மேலே நம்பிக்கை வைப்போமா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருந்தான். பல நேரங்களிலே போராட்டங்கள் வந்தது, வேதனைகள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது. எப்படி தாண்டி செல்வேன் என்கின்ற கேள்விகள் கூட வந்திருக்கும். ஆனாலும் உமது கிருபையின் மேலே நம்பிக்கை வைத்ததினாலே எதற்கும் அஞ்சாமல் தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னேறி செல்வதற்கான ஒரு பாக்கியத்தை தாவீது பெற்றதைப் போல நாங்களும் பெற்றுக்கொள்ள உடைய கிருபையின் மேலே நாங்கள் விசுவாசம் வைக்கிறோம், நம்பிக்கை வைக்கிறோம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொல்லுகிறார் என்றால் அதற்கு காரணம் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய்
எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததினாலே நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஆம், அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இந்த உலகத்திலே வந்து வாசம் பண்ணினவர். அவர் மீது நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன். எனவே இந்த உலகத்தில் எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது, எதுவும் என்னை வழிதப்ப பண்ணவிட முடியாது. காரணம், நான் விசுவாசித்திருக்கிறவர். கிருபையாக இந்த உலகத்திலே கடந்து வந்தவர். அந்த தேவ கிருபையை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, அந்த விசுவாசத்திலே நாங்கள் பலப்பட, உம்முடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இதோ தொலைக்காட்சியின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, தேவ கிருபைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கிறேன். கர்த்தர் கிருபையாக இந்த உலகத்தில் இறங்கி வந்த இயேசு கிறிஸ்துவை உம்முடைய பிள்ளைகள் நம்பி இதோ உம்மை நோக்கி தங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார்கள், உள்ளத்தின் வாஞ்சைகளை ஏறெடுக்கிறார்கள். ஆண்டவரே, உமக்கு தெரியும், நீர் கிருபை நிறைந்தவர். உடைய கிருபையின்படி இறங்கி உம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். பவுலை போல எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருக்க உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற கிருபைகளை கொடுங்க. அதற்கு கிருபையாக இந்த உலகத்திலே கடந்து வந்த இயேசுவை விசுவாசிக்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் பேசியிருக்கிறீர். உம்மீது நம்பிக்கை வைத்து நன்மைகளை இடத்திலே பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யணும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மன விருப்பத்தின்படி இறங்கி ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்து மூலமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவை. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.